பிரியாணி மேன், இர்ஃபான் வியூஸ், A to D, டெய்லர் அக்கா, இந்த மாதிரி இன்னும் பலர். இதில் முக்கியமாக பிரியாணி மேன் அவருடைய விஷயத்தை தான் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இதில் என்னதான் இருக்குது? சாதாரணமாக ஒரு 2 பேரோட ஒரு ஈகோ கிளாஷு. அதில் ஒருத்தர் ரொம்ப விபரீதமான ஒரு முடிவெடுக்க ட்ரை பண்ணுறாரு. அது அரசு லெவல் வரைக்கும் போகுது. பட் அதையும் தாண்டி இதில் நம்ம பார்க்க போகிறது, இதனால் நமக்கு என்ன பயன் இருக்குது, நமக்கு என்ன இழப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சினிமா பார்க்க போகிறோன்னு வைங்களேன். அங்கே ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸாக இருந்தேன்னா அந்த படத்துலேருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்? படம் நல்லா இருக்கா, ஹீரோக்கு அதை என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ என்ன, படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். அதை தாண்டி அந்த ஹீரோ வந்து அந்த படத்துக்காக எவ்வளோ காசு வாங்கியிருக்காரு, ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விமர்சனம்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து அங்கே கேஸ்ட் பண்ணுறாரு. படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நார்மலாக கேட்டு போயிடுவோம். இப்போ ஒரு காமனான ஆடியன்ஸாக எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். நான் போய் ஒரு படத்தை போய் பார்க்குறேன். அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்ண போகிறேன், பிடிக்கலாம் ரைட் ஓகே அப்படின்னு விட்டுற போகிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு அடுத்து வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து நான் படம் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து மொக்கையாக இருக்குது, இதுக்கப்புறம் இந்த படம் வந்து பெருசாக ஓடாதுன்னு நினைக்கிறேன், ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதுக்கான ஒரு வன்மத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும். ஒரு படம் பிடிச்சிருந்தா அவங்க எடுத்துப்பாங்க, பிடிக்கலன்னா ரைட் ஓகே விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகிடுவாங்க. இப்போ நான் சொன்ன சினிமா ஆடியன்ஸுக்கு மாதிரியே தான் யூடியூப்பில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதே விஷயம் தான் பொருந்தும். இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இர்ஃபான் வியூஸ், A to D, பிரியாணி மேன், டெய்லர் அக்கா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அது பண்ணுற ரீசன் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனி வேல்யூஸ் இருக்குது. இப்போ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூஸ் இருக்காரு. ஸோ நானும் அவர் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அவர் சொன்ன இடத்துல அவர் சஜஸ்ட் பண்ண இடத்துல தான் போய்ட்டு ஃபுட்டு சாப்பிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ 2வது பிரியாணி மேனை பார்த்தீங்கன்னா நம்ம பேச தவிர்க்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து போல்டாக பேசுவார். என்னதான் ஒரு டாக்ஸிக் ப்ரொஃபனிட்டியாக பேசினாலுமே கூட அவர் பார்க்குறதுக்கு ஒரு சர்டன் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. 3வது A to D, இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்ஃபர்மேஷனை யாருங்க இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த கேட்டகரியில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. 4வது பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்கா. ஸோ அவங்க நமக்கு அவ்வளோ பெரிய சம்மந்தம் இல்லைனா கூட பட் அவங்க மூலியமாக ஒரு சர்டன் பீப்புள்ஸ் வந்து ஏதோ சம்திங் லேர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் டெய்லரிங்கோட வேல்யூங்கிறது இப்போ வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த 4 பேருக்குமே வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த 4 பேரையும் சரி, வேற எந்த கண்டென்ட் கிரியேட்டரையும் சரி நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் இதில் சிலர் தான் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் சிலர் வந்து கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னால் கூட என்ன கேட்டால் மனித நேரங்கள், ஹியூமன் ஹவர்ஸ், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மனுஷன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு 60 வயசு வாழலாம், 70 வயசு வாழலாம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். இர்ஃபான் வியூவை பார்க்கணுமா, இல்லை பிரியாணி மேனை பார்க்கணுமா, இல்லை 2 வேணால் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமா அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். நான் இல்லை, நம்மளை தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இவங்க எல்லாரோட வீடியோ நம்ம போய் பார்க்குறோன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பர்சனலாக ஒரு 2 பேரோட ஈகோ கிளாஷை வந்து நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அந்த ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ரிப்ளை வீடியோவில் வந்து ஆஸ் ஏ சப்ஸ்கிரைபராக எனக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூங்கிறது நாங்கள் வந்து அங்கே என்னால் பார்க்க முடியலை. வேல்யூ இல்லைனாலே நம்மளோட மேனவருக்கு அது தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வீடியோவில் நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாம் இவங்க கிட்டேருந்து ஒரு வேல்யூ எதிர்பார்த்துப்பீங்க. அந்த வேல்யூ கிடைக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இவங்க 2 பேர் போடுற சண்டையை இத்தனை லட்சம் பேர் உட்காந்து பார்க்கணுங்கிறதுக்கான அவசியம் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. அதில் உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. இவங்களோட சண்டையில் இந்த லைவுக்கோ ரிப்ளைக்கோ எந்த ஒரு வியூஸுமே போகலன்னா இவங்க அடுத்த சண்டைங்கிறதே போட்டிருக்கவே மாட்டாங்க. என்ன கேட்டால் சீக்கிரமே நண்பர்களே ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு குவாலிட்டியான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ்.